Give me the youth, I shall make heaven on earth. என்னிடம் துடிப்புள்ள இளைஞர்களை கொடுங்கள், நான் இந்த உலகத்தை சொர்க்க பூஞ்சோலையாக மாற்றி காண்பிக்கிறேன் என்றான் ஒரு ஆங்கில அறிஞர். உலகில் சாதனையாளர்கள், வெற்றியாளர்கள் வலம் வரக்கூடிய அத்தனை பேரும் அந்த சாதனைக்கான, அந்த வெற்றிக்கான விதையை தூவியது தங்களின் வாலிப பருவத்தில் தான். வெற்றிக்கான முதல் படியாக வாலிபத்தைத்தான் ஆக்கிக் கொண்டார்கள். எனவே இந்த வாலிப பருவம் எதையும் சாதிக்கின்ற பருவம், நினைத்ததை அடைந்து கொள்கின்ற ஆற்றல் பெற்ற பருவம், எதையும் எதிர்கொள்கின்ற திறன் பெற்ற பருவம். மனித வாழ்வில் 3 பருவங்கள் உண்டு. 3 பருவங்களை கொண்டு மனிதன் வாழ்வை இறைவன் அமைக்கின்றான். குழந்தை பருவம், இளமை பருவம், முதுமை பருவம். இறைவன் தந்திருக்கிற இந்த 3 பருவங்களில் மிக முக்கியமான, எல்லா வகையிலும் சிறப்பம்சங்களை பெற்ற, எல்லா வகையிலான பாக்கியங்களை பெற்ற ஒரே பருவம் இளமை பருவம் தான். ஏனென்றால் குழந்தை பருவம் விளையாட்டு பருவம், அதில் கொஞ்சம் ஆற்றல் இருக்கும், ஆனால் அதற்கேற்றவாறு அறிவு பக்குவம் இருக்காது. முதுமை பருவத்தில் கொஞ்சம் அறிவு இருக்கும், பக்குவம் இருக்கும், ஆனால் அதற்கான செயல்திறன் ஆற்றல் இருக்காது, தேவைப்படும். ஆனால் அறிவும் பக்குவமும் ஆற்றலும் நிறைவாக ஒரு சேர அமைய பெற்ற ஒரு பருவம் இருக்குமானால் அது வாலிப பருவம் தான். எனவே குழந்தை பருவம் அறியாமைக்கும் விளையாட்டிற்கும் சொந்தமானது. வயோதிக பருவம் இயலாமைக்கும் பலகீனத்திற்கும் சொந்தமானது. வாலிப பருவம் தான் ஆற்றலுக்கும் சாதனைக்கும் சொந்தமானது.